ஹாய் காய்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ வந்து மேனேஜுவல் எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா நோட்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன், சரியா? ஸோ வராத பசங்களுக்கு என்ன பேசிக்காக மேனேஜுவல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, எக்கனாமிக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்தியனோட எக்கனாமிக் வந்து நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா? ஸோ என்னெல்லாம் நல்லா நடந்தால் எப்படியெல்லாம் நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம், எப்படி உற்பத்தி பண்ணுறோம், எப்படி விற்கிறோம், எப்படி நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளால் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் தான். எதை எப்படி பண்ணால் என்ன ஆகும், சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை டிமாண்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது என்னன்றது ஃபஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங்கை பேஸ் பண்ணி தான் ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து டெசிஷன் ஆகும், சரியா? அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. டிமாண்ட் வந்து டிமாண்டுங்கிறது என்னென்னா தேவை, சப்ளைங்கிறது என்னென்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்ணி விற்கிறது. இதுதான் வந்து டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், சரியா? ஸோ என்ன சமயத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சப்போஸ் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு விதமாக அதை வந்து யோசிப்பாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ளையை குறைச்சிருவாங்க, இல்லையா ப்ரைஸை ஏற்றிடுவாங்க. ஸோ என்ன பண்ணால் இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் வந்து, அதாவது நம்ம கம்பெனி நஷ்டமாகாமல் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து எக்கனாமிக்ஸ், சரிங்களா? ஸோ அது வந்து அதுதான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் எவ்வளோ அளவு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், கன்சியூம் பண்ணுறதுங்கன்னா எடுக்கிறது தான், நம்ம வாங்கிறது, பொருட்களை வாங்கிறது, சரியா? ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, வாங்குறவங்க இருக்கணும்ல, எதை, கூட்ஸையும் சர்வீசஸையும். கூட்ஸுங்கிறது என்னென்னா கமோடிட்டிஸ் தான், எல்லாமே கமோடிட்டிஸ்ன்றது என்னென்னா பொருட்கள், ஃபிசிக்கலாக கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வந்து என்னது, கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வீசஸ்ங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சர்வீஸாகவே என்ன இருக்கலாம், ஐடி சர்வீஸஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வாங்கின பொருளுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ இன் எனிவே வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து என்னென்னா, மெயின் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, நம்ம டெசிஷன்ஸ் எடுப்போம். எதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னா, அலோகேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கேர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஸ்கேர்சிட்டி அப்படின்னா இருக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் வந்து ஸ்கேர்ஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இருக்கிற பொருட்களை வச்சு எந்த அளவுக்கு நம்ம இன்புட்டை கொடுத்து அதில் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து நம்ம எடுக்கிறோம், அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும், சரியா? ஸோ இது எல்லாமே அதை பற்றி தான். தீம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் ஸ்கேர்சிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, லிமிட்டடாக இருக்கும். ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப எனஃபாக இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோ இருக்காது. ஆனாலும் இருக்கிற இன்புட்டை வச்சு நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றது தான் வந்து ஸ்கேர்சிட்டி. சேம் எஃபிஷியன்சிங்கிறது என்னென்னா, லெஸ் இன்புட் அண்ட் மோர் அவுட்புட். இது எல்லாமே ஒரே விதமான மீனிங்ஸ் தான் எல்லாமே வரும், பட் வேர்ட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். நீங்கள் ஒரு MBAக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் கம்பல்சரி, ஓகேவா? அண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னென்னா, சேம் லெஸ் இன்புட் மோர் அவுட்புட். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். என்னென்னா, எஃபிஷியன்சி கான்செப்டே என்னென்னா லெஸ் இன்புட் மோர் அவுட்புட், சரியா? அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்டிமல் அலோகேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஆப்டிமல் அலோகேஷன்னா இருக்கிறத ரிசோர்ஸஸ் இந்த சென்ஸ் பொருள் மட்டுமே கிடையாது, அதாவது நம்ம உற்பத்தி செய்யறதுக்கான மூலதனம் ரா மெட்டீரியல்ஸ் மட்டுமே கிடையாது, எல்லாருமே வருவாங்க. மெஷினாக இருக்கட்டும், மேனாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம லிமிட்டடாக இருக்கும். அதை நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போது இந்த ஒரு வேலைக்கு ஒருத்தர் தான் தேவைன்னும் போது அந்த ஒரு ஆளை வச்சே நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, ஐயோ அந்த ஒரு ஆள் வந்து இது பண்ணுறாரு, நம்ம 2 ஆளாக போடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. ஒரு ஆள் பண்ணாலும் அதே அவுட்புட் வருது, 2 ஆள் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் வருதுன்னா நம்மளுக்கு என்ன நஷ்டமாகும். ஸோ ஏன்னா 2 பேருக்குமே நம்ம சம்பளம் கொடுக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிசோர்ஸஸை கம்மி பண்ணி எவ்வளோ அழகாக நம்ம நீட்டாக வந்து கொண்டு போகிறோம். இப்போ ஃபேமிலியில் பட்ஜெட் பிளானிங் மாதிரி தான் இது எல்லாமே, ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பிஃபோராகவே நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து திங்க் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இதோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனா இம்மூவபிள்னால்
எந்த ஒரு இதுவுமே வந்து மாறாத விஷயம். ஸோ என்னென்னா எக்கனாமிக் ப்ரொடியூசர்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் த லோவஸ்ட் பாசிபிள் காஸ்ட் பர் யூனிட். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு யூனிட்டை ஒரு 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 பாட்டிலை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த எவ்வளோ நம்மளால் மினிமமாக காஸ்ட் வச்சு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அதிக சம்பளம் கொடுக்குறீங்க, ஒரு ஏசி ரூமில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணுறீங்க, அதாவது தேவையில்லை. ஏசி வந்து தேவை கிடையாது, 10 பேர் அந்த வேலைக்கு தேவை கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருந்தால் நம்மளால் மேக்ஸிமம் அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லோவஸ்ட் பாசிபிள் காஸ்ட் பர் யூனிட். ஒரு யூனிட்டை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நம்மளால், ஒரு பாட்டில் தயாரிக்கிறேன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் படி இப்போ நம்ம வாங்குறது வந்து 30 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்குறோம்னா ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து என்ன வரும்னா வெறும் 12 ரூபா தான் வரும். ஓகேங்களா? அது கை மாறி ஹோல்சேலர், ரீட்டெய்லர், அதுக்கப்புறம் நம்ம கன்சியூமருக்குள்ளே வரத்துக்குள்ளே ப்ரைஸஸ் ஏறுது. பட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை பொறுத்த வரையும் அவ்வளோதான் வரும். ஸோ நோ வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். எந்த ரிசோர்ஸஸையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ரிசோர்ஸஸ்ங்கிறது என்னென்னா வெறும் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது. மேனாக இருக்கட்டும், அதாவது லேபர், மணி, எல்லாமே, இடம், லேண்டு, எல்லா எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாட்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி இருக்குது, அலோகேட்டிவ் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப allowed to produce a specific goods and services that consumers most want. ரொம்ப தேவை. இந்த இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக தேவைப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ஸாக வேணும், கண்டிப்பாக வேணுன்ற பட்சத்தில் நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. சரியா? இதில் வந்து என்னென்னா எவ்வளோ ப்ரைஸ் வேணால் கொடுத்து வாங்குவாங்க, இது பிரச்சனையே கிடையாது. அதுதான் இதோட பெரிய டிஃப்ரென்ஸ். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் குறைச்சி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நிறைய சேல்ஸ் ஆகும். இது அப்படி கிடையாது. இது மக்களுக்கு தேவை, அதனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும் தே ஆர் வில்லிங் டு பே. ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைனமிக் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னென்னா, டைனமிக்னா என்னென்னா சேஞ்சபிள். சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபேர்ம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைன்னா கம்பெனி. இந்த ஃபேர்ம்னு உங்கள் வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ ஃபேர்முங்கிறது என்னென்னா கம்பெனி தான். சரியா? ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கம்பெனி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஃபேர்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் நம்ம லேட்டரான் பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் என்னென்னா இனோவேஷன் தான். அதாவது கன்சியூமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட்டோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இனோவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போது ஒரு பென்சிலே எடுத்துக்கோங்களேன். பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முன்னாடிலாம் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? நட்ராஜ் பென்சில், அப்சரா, ஒரு நார்மல் இந்த மாதிரி ஒரு பென்சில் தான் இருந்துச்சு. நம்ம ஷார்ப்னர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சீவிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க? அதுக்கப்புறம் இந்த நிப்பு மாற்றி போடுறது, அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ், வெரைட்டிஸ், கலரிங் வர்றது, நிறைய லாங் பென்சில். ஸோ சும்மா அட்ராக்ஷனுக்காக, ட்ரெண்டுக்காக. ஸோ இப்போ இந்த மாதிரி பென்சில்ஸை விட அதிகமாக குழந்தைங்க வந்து எதில் அட்ராக்ட் ஆகுறாங்க? பிகாஸ் அது வந்து டார்கெட்டட். எதில் எவ்வளோ வந்து நம்ம இனோவேஷன் கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய சேல்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து டைனமிக் எஃபிஷியன்சி. சரியா? ஸோ இல்லைனா கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு இதை இன்னும் எப்படி பெட்டராக இந்த ப்ராடக்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம், இது இன்னும் பெட்டராக எப்படி பண்ணால் சேல்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதை யோசித்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது வந்து டைனமிக் எஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் எஃபிஷியன்சி, சோஷியல் எஃபிஷியன்சி நீங்கள் படித்தாவே உங்களுக்கு புரியும். இது ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ லேக் ஆஃப் இன்டர்னல் கம்பெனி எஃபிஷியன்சி இன்ட்ரடியூஸ்டு பை தி ஹேவ் ஓன். ரொம்பலாம் கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. சரியா? ஏன்னா இது வந்து புவர் மேனேஜ்மெண்ட்டால் வர்றது, ஆர்கனைசேஷனல் காம்பலன்சி, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் எம்ப்ளாயி மோட்டிவேஷன், லெஸ் காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களே இருக்கும்போது இது எக்ஸ் எஃபிஷியன்சி. அதாவது இன்எஃபிஷியன்சி, அதை தான் வந்து எக்ஸ் இன்எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. இன்எஃபிஷியன்சினா இந்த மாதிரியான பிரச்சனைகளால் இது இன்எஃபிஷியன்சியாக மாறிடும். சரியா? எஃபிஷியன்சிங்கிறது வேறு, இன்எஃபிஷியன்சிங்கிறது அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் இந்த இன்எஃபிஷியன்சி. இந்த பிரச்சனையால் தான் இது இன்எஃபிஷியன்ட் ஆகிடுது. லேக் ஆஃப் இன்டர்னல் கம்பெனி எஃபிஷியன்சி. அது என்னென்ன அப்படின்னா புவர் மேனேஜ்மெண்ட். சரியாக வந்து நிர்வாகம் பண்ணாததால், நிறைய வந்து வேஸ்ட் பண்ணுறதால, எம்ப்ளாயியை எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல், அதாவது சம்பளம் கொடுக்காம, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணாமல், அந்த மாதிரிலாம் இருந்தாலும் யார் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவா? இப்போ 10 வருஷமாக ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கான எந்த ரெகக்னேஷனும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அவர் என்ன ஆகிடுவார்?
வேலையை விட்டு கிளம்பிடுவார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கும் ஒரு நியூவாக வர எம்ப்ளாயி ஒரு பொருளை உருவாக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் புவர் மேனேஜ்மெண்ட்டால் நடக்கிற இன்எஃபிஷியன்சி. ஸோ சோஷியல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னென்னா, ரிசோர்ஸஸை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம், ஒரு டோட்டல் ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற சோஷியல் எஃபிஷியன்சிங்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு வந்து சொசைட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த சோஷியல் எஃபிஷியன்சி.